மயிலாடுதுறையில் தனியார் மருத்துவமனையை கண்டித்து உயிரிழந்தவரின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோழிக்குத்தி கிராமத்தை சேர்ந்த லட்சுமிகாந்தன் என்பவர் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு அவரது வீட்டில் உள்ள தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பறித்தபோது தவறி கீழே விழுந்து இறந்துள்ளார். இதில் கால் எலும்பு முறிந்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். அங்கு லட்சுமிகாந்தன் காலில் உலோக பிளேட் பொருத்தப்பட்டு சிகிச்சைக்கு பின்னர் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார். பின்னர் 5 மாதங்களை கடந்து அதே மருத்துவமனைக்கு லட்சுமிகாந்தன் பரிசோதனைக்காக சென்றுள்ளார். அப்போது அவரது காலில் வைக்கப்பட்ட பிளேட்டை எடுத்துவிட்டு மாத்திரை கொடுத்துள்ளனர். மேலும் லட்சுமிகாந்தனின் உடல்நிலை நன்றாக இருப்பதாகவும் அவரது உறவினர்களிடம் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் லட்சுமிகாந்தன் மாத்திரை சாப்பிட்டுவிட்டு உறவினர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென மயங்கி விழுந்துள்ளார். அவரை உறவினர்கள் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அழைத்து சென்ற போது பரிசோதித்த போது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் தனியார் மருத்துவமனையை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.